வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வீடியோ பதிவுல ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி இந்த டாபிக்கான பேசிக் கிளாஸஸ் கொடுத்தாச்சு. அதாவது இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன டைப்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 வீடியோ கிளாஸஸ்ல நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் செட் 1 அண்ட் பிராக்டிஸ் செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்கோம். அதுல ஒரு 40 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். சோ இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிருந்தாலே உங்களால இந்த டாபிக்ல ஃபெமிலியர் ஆயிட முடியும். அண்ட் இன்னைக்கு ஒரு 25 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். சோ இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களால இந்த பகுதியில இருந்து கேள்விகளுக்கு எப்படி கேட்டாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த டெஸ்ட் 7ல கேட்கப்பட்ட ஒரு 25 கேள்விகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா sum of squares of 3 positive numbers is 608 and they are in the ratio 2:3:5, then find the numbers அப்படின்றாங்க. அதாவது 3 மிகை எண்களுடைய வர்க்கங்களின் கூடுதல். அது என்ன வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா, இப்ப 3 எண்கள் அப்படிங்கறத A, B, சின்னு 3 எண்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்றதுதான் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 3 எண்களையும் வர்க்கப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்னா 608 வருதாம். ஓகேங்களா? மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்றாங்க. அப்போ ஏங்கிற நம்பர், பிங்கிற நம்பர், சிங்கிற நம்பர் எந்த ரேஷியோல இருக்குன்னா 2:3:5 இருக்கான். சோ விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எத்தனை பங்கு இருக்கு அப்படிங்கறதுதான். இப்ப ஏங்கிறது 2 பங்கு இருக்கு அப்படின்னா பிங்கிறது எத்தனை பங்கு இருக்கு? 3 பங்கு இருக்கு. அப்ப சிங்கிற நம்பர் எத்தனை பங்கு இருக்கு? 5 பங்கு இருக்கு அப்படிங்கறதுதான். சோ இதுல அந்த பங்கு அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்றேன். அப்போ ஏங்கிற நம்பருடைய வேல்யூ என்ன அப்படின்னா 2x அப்படிங்கிறது, பிங்கிற நம்பருடைய வேல்யூ என்னன்னா 3x, சிங்கிற நம்பருடைய வேல்யூ என்னன்னா 5x. ஓகேங்களா? இது இல்லாம நம்மளுக்கு இந்த क्वेश्चनல இன்னொரு டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க? a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ஈக்குவல் டு 608ன்னு கொடுத்திருக்காங்களா? சோ இப்போ உங்களுக்கு a b c யோட வேல்யூ தெரியும்ல, அதை அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப a உடைய வேல்யூ என்னது 2x. அப்ப 2x the whole square, ஏன்னா a ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது பிளஸ் b யோட வேல்யூ என்னது 3x. அப்ப 3x ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் அப்படின்னா என்னது 5x ஸ்கொயர், 5x ஹோல் ஸ்கொயர்னு போடணும். ஓகேங்களா? which is equal to 608. ஏன் மேம் இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம்? டைரக்டா 3x ஸ்கொயர், 5x ஸ்கொயர், 2x ஸ்கொயர்னு போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப a இன்டு a என்ன சொல்லுவோம்? a ஸ்கொயர்னு சொல்லுவோமா? அப்ப 2x ஸ்கொயர்ட் அப்படிங்கறது எப்படி எழுதலாம்னா 2x இன்டு 2xன்னு எழுதணுமா? சோ அப்ப 2x இன்டு 2xனா 2 2s are 4, x இன்டு x x ஸ்கொயர்டு. அப்ப 2x ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா 4x ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேங்களா? எடுத்த உடனே அப்படியே ஸ்கொயர் போட்டு எழுதலாமானா எழுதக்கூடாது. 2x into xன்னு மட்டும் கொடுத்திருந்தாதான் the value is 2x square. But 2x into 2xன்னு போடும்போது 4x squareன்னு வரும். சோ இது மாதிரி ஸ்கொயர் பண்ணும்போது நம்பர்ஸையும் ஸ்கொயர் பண்ணும், வேரியபிளையும் ஸ்கொயர் பண்ணும், மறக்காம. ஓகேங்களா? பிளஸ் அப்ப 3x ஸ்கொயருங்கிறது என்ன பண்ணுவோம்? 3க்கு ஸ்கொயர் பண்ணா 9, அடுத்தது x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர், பிளஸ் 5x ஸ்கொயர்னா 5க்கு ஸ்கொயர் பண்ணா 25, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர், which is equal to 608. ஓகேங்களா? சோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 plus 9 என்னது 13, 13 plus ஒரு 25 என்னது 38. அப்ப 38x squared equal to 608ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு x ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். சோ அப்ப x ஸ்கொயர் equal to 608 divided by 38ன்னு போடுவேன். ஏன்னா இங்க 38 அப்படிங்கிறது எதுல இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா அது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆயிடும்? டிவைட்ல வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 138s are 38, 16 38s are 608ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 16னா x ஓட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணும்? இங்க ஸ்கொயர் இருக்கிறது இந்த சைடு போகும்போது ரூட் ஆகும். அப்ப ரூட் 16. அப்ப ரூட் 16ஓட வேல்யூ என்னது 4. ஓகேங்களா? அப்ப வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா என்னால எக்ஸாக்டா ஏங்கிற நம்பர் என்ன, பிங்கிற நம்பர் என்ன, சிங்கிற நம்பர் என்னன்னு சொல்ல முடியும். பிகாஸ் எனக்கு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே 2 பார்ட், 3 பார்ட், 5 பார்ட்ஸ்னு இருக்கு. சோ அதுல எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப 2x அப்படின்னா
2 into 4 எவ்வளோ 8. அடுத்தது 3xனா 3 into 4 12. அடுத்தது 5xனா 5 into 4 20. ஸோ இப்போ என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 12, 20 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி சரியான விடை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரேஷியோ ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்ல இந்த ரேஷியோவை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். தென் யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர் தே ஆர் ஆஸ்கிங். ஓகேங்களா? ஸோ இதனால இட் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். அங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதி அடுத்தடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்துட்டு மேம் இப்படிதான் போடணுமா, இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி தான் என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லை. எடுத்த உடனே இந்த ஸ்டெப்க்கு வர முடியும். 2 square 4, 3 square 9, 5 square 25, ஆட் பண்ணா 38. அப்ப 38 எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறதா இந்த 608. அப்ப எக்ஸ்ங்கிறது என்ன 4. அப்ப எக்ஸ்ங்கிறது 4னா 2 4s are 8, 3 4s are 12, 5 4s are 20 அப்படின்னு சொல்லி உங்களால சால்வ் பண்ண முடியும். பட் இந்த கால்குலேஷன் மைண்ட் கால்குலேஷன் எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா இதே டைப்ல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னவா மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க you no need to use pen and paper for this kind of questions. Okay, next second question. An amount of rupees 420 is divided among A, B, C in the ratio 1/3:5/6:7/9. Find B part. அதாவது 420 ரூபாய் மொத்தமா அவங்க கையில இருக்கு. இத 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கறாங்க. A, B, C. அந்த 3 பேருக்கு எந்த விகிதத்துல பிரிச்சு கொடுக்கறாங்கன்னா 1/3, 5/6, 7/9ங்கிற விகிதத்துல பிரிச்சு கொடுக்கறாங்க. அப்படி பிரித்து கொடுக்கறாங்க அப்படின்னா இதுல B யோட பங்கு என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி சிம்பிள் ரேஷியோவா 2:3:5 அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா போட தெரியும். இந்த மாதிரி பின்னமா வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கணும். அது எப்படி மாத்தணும் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கக்கூடிய நம்பருடைய டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரை மட்டும் நீங்க ரேஷியோவா எடுத்துக்கலாம். இப்போ இங்க என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு 1/3:5/6:7/9 இருக்கா. சோ இப்போ இந்த டினாமினேட்டரை நீங்க சேமா கொண்டு வரணும். அப்ப டினாமினேட்டரை சேமா கொண்டு வரணும்னா இந்த டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுப்பீங்க. எல்சிஎம் எடுத்து தான் போடணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு சிலர் பார்த்தோன்னு டக்குன்னு சொல்ல முடியும். இப்ப 9 அப்படிங்கிறது 3 ஆல டிவைட் ஆகுமானா ஆகும், 6 ஆல ஆகுமானா ஆகாது. அப்ப 9 உடைய அடுத்த மல்டிபிள் என்ன, செகண்ட் மல்டிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18. அந்த 18ங்கிறது 6 ஆல டிவைட் ஆகுமானா ஆகும், 3 ஆல ஆகுமானா ஆகும். அப்ப அந்த 18ங்கிறது தான் எல்சிஎம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட முடியும். ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்எஃப்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேங்களா? சோ இதனால 3, 6, 9 இந்த 3 நம்பர்ஸ்க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் 3 வெளில வந்துச்சுன்னா 1,2,3 வரும். நெக்ஸ்ட் இங்க there is no common factor. சோ பட் 2 வெளில எடுத்துருவீங்க. அப்போ 1,1,3 again 3 வெளில எடுத்துட்டீங்கன்னா 1,1,1. சோ இப்ப லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணும். அப்ப 3 into 2 6, 6 3s are 18. அப்ப 18ங்கிறதா எல்சிஎம். அப்ப டினாமினேட்டர்ல 18 வரணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல டினாமினேட்டர்ல 18 வரணும் அப்படின்னா நான் எதால மல்டிபிள் பண்ணும், 6 ஆல மல்டிபிள் பண்ணும். அப்போ மேலே நான் எதால மல்டிபிள் பண்ணும், 6 ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப மல்டிபிள் பண்ணா 6/6 3s are என்னது 18 எஸ்ட். அடுத்தது இங்க 18 வரணும். செகண்ட் நம்பர்ல டினாமினேட்டர்ல வந்து 18 வரணும்னா நான் இதை எதால மல்டிபிள் பண்ணும் 3 ஆல. அப்ப மேலேயும் 3 ஆல மல்டிபிள் பண்ணிடும். அப்ப 5 3s are 15, 6 3s are 18 எஸ்ட். அடுத்தது இங்க 9 இருக்கு. 9 வந்து 18 மாத்தணும்னா நான் எதால மல்டிபிள் பண்ணும் 2 ஆல. அப்ப மேலேயும் அதே 2 ஆல மல்டிபிள் பண்ணிடும். அப்ப 7 2s are 14, 9 2s are என்னது 18 வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ இங்க டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்கா. அப்ப டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டரை மட்டும் ரேஷியோவா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ A:B:C என்ன அப்படின்னா 6:15:14. அதாவது இதுக்குமான அர்த்தம் என்ன அப்படின்னா ஏக்கு 6 பங்குனா பிக்கு 15 பங்கு, சிக்கு எத்தனை பங்கு 14 பங்கு. அப்போ மொத்தமா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு A,B,C இந்த 3 பேருக்கும் சேர்த்தே மொத்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கு 420 ரூபாய். ஓகேங்களா? இதுல ஏக்கு எத்தனை பங்கு 6 பங்கு, 6 பங்குங்கிறது 6x எடுத்துக்கோங்க. பிக்கு எத்தனை பங்கு 15 பங்கு, அது 15x. சிக்கு எத்தனை பங்கு 14 பங்கு. சோ இப்போ ABC ஆட் பண்ணா 420 வரணுமா. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்போ A ஓட வேல்யூ 6x, B ஓட வேல்யூ 15x and C ஓட வேல்யூ 14x which is equal to
420. ஓகேங்களா? சோ இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 15 பிளஸ் ஒரு 14 என்ன வரும்? 29 வரும். 29 பிளஸ் ஒரு 6 வந்து என்ன வரும்? 35 வருமா? சோ அப்ப 35x which is equal to 420 அப்படின்னு வந்துரும். அப்போ இந்த 420 divided by 35 வந்துரும். ஏன்னா இந்த 35 வந்து இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைட் போகும்போது டிவைட்ல வரும். அப்ப x is equals 420 by 35. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 7 ஆல பண்ணீங்கன்னா 5 7s are 35. அடுத்தது 6 7s are 42, 60 times. அடுத்தது 1 5s are 5, 12 5s are 16 வந்துரும். இப்ப வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னா 12. இப்ப யாரோட பங்கு தான் எனக்கு கேட்டிருக்காங்க? பியோட பங்கு. பியோட பங்கு எத்தனை பங்கு? 15 பங்கு. அப்ப 15 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 12. அப்ப 15 இன்ட்டு 12 என்னன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 15 இன்ட்டு 12? 180 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ இப்ப பியோட ஷேர் எவ்வளவு அப்படின்னா 180 அப்படிங்கிறது. இதுவே 6 பார்ட்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏவோட பங்கு என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏவோட பங்கு எத்தனை? 6 பங்கு. ஒரு பங்குங்கிறது 12 ரூபாய்னா 6 பங்குங்கிறது 6 இன்ட்டு 12 72ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் ஏங்கிறது ஏவோட பங்கு. ஆப்ஷன் சில கொடுத்திருக்கிறது தான் பியோட பங்கு. ஓகேங்களா? அப்ப 14x அப்படின்னு போட்டீங்கன்னா 14 இன்ட்டு 12 போடுவீங்க. 14 இன்ட்டு 12 போட்டா என்ன வரும்? 168 வரும். சோ இப்ப சியோட பங்கு 168. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல ஃபைனலா அவங்க யாரோட பங்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது third question. The ratio of income of A and B is 5:4 and the ratio of their expenditure is 3:2. If at the end of each month each saves rupees 1600, then the monthly income of A is. அப்போ அதாவது A Bன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வருமானத்துடைய விகிதம் என்னவா இருக்கு அப்படின்னா 5:4ன்னு இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் எவ்வளவு செலவு பண்றாங்களோ அந்த செலவுக்கு விகிதம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 3:2 இருக்காம். ஒவ்வொரு மாசம் முடிவுலையும் அவங்க எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே 1600 ரூபாய் சேமிக்கிறாங்கன்னா ஏவோட மாத வருமானம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கொஸ்டினை நீங்க கன்வென்ஷனலா ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து பெருசா இருக்கும். நம்ம ஆல்ரெடி எப்படி இந்த மாதிரியான கொஸ்டின்க்குலாம் கன்வென்ஷனலா சால்வ் பண்ணுங்கிறது நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? பிராக்டிஸ் செட்லயா இருக்கட்டும் ஆர் உங்களுக்கு கிளாஸஸ்லயா இருக்கட்டும் பேசிக் கிளாஸஸ்ல நம்ம சொல்லிட்டோம். சோ அதனால நீங்க அந்த கன்வென்ஷனல் மெத்தட் பார்க்கணும் அப்படின்னா அதுல பாத்துக்கோங்க. இந்த இதுல நான் சிம்பிளா சொல்றேன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வருமானம் அப்படிங்க மொத்த வருமானத்துல என்னென்ன பண்ணுவோம்? செலவு பண்ணுவோம். செலவு போக மீதி இருக்கிறது என்னது? சேமிப்பு. ஓகேங்களா? அப்ப செலவு பிளஸ் சேமிப்புங்கிறது தான் என்னது? வருமானமா? அப்போ இது வருமானத்தோட விகிதம் 5:4. செலவோட விகிதம் என்னது? 3:2னா இப்போ இந்த ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணது போக அவங்க சேமிப்பாங்கல்ல அந்த அமௌண்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டா அவங்களுடைய செலவோட அவங்களுடைய சேமிப்பு ஆட் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கணும்? வருமானமானது கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதே கான்செப்டை தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். என்ன அப்படின்னா இப்போ செலவு எவ்வளோ? 3:2. ஓகேங்களா? அதாவது ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய செலவுக்கான விகிதம் என்னன்னா 3:2. இப்போ இதோட ஒவ்வொருத்தரும் இப்ப இதுக்கான மீனிங் என்ன? ஏங்கிறவன் 3 பார்ட்ஸ் வந்து செலவு பண்ணுவான். ஓகேங்களா? அப்ப 3 பங்கு செலவு பண்றான்னா பிங்கிறவன் எத்தனை பங்கு செலவு பண்ணுவான்? இவனை மாதிரி 2 பங்கு தான் இவன் செலவு பண்ணுவான். அப்ப அதை நம்ம எப்படி எழுதலாம்? 3x 2x எழுதலாமா? இப்போ 3xங்கிறது ஏவோட செலவு, 2xங்கிறது பியோட செலவா? அவங்களோட செலவோட அவங்க சேமிக்கிற அமௌண்ட்டை சேர்த்துட்டேன் அப்படின்னா அது என்ன கிடைச்சிடும்? வருமானம் கிடைச்சிருமா? அப்போ இவங்களுடைய செலவோட ஒரு 1600 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இவனுக்கு ஒரு 1600 ரூபாய், இந்தாண்டு இருக்கான் பாருங்க அவனுக்கு ஒரு 1600 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டா இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? வருமானமானது கிடைக்கும். அந்த வருமானத்தோட ரேஷியோ என்னன்னா 5:4ன்னு கிடைக்குதா? சோ இவ்வளவுதான். இதுதான் கொஸ்டின். அப்போ இது நம்ம இன்னொரு டைப்ல பார்த்திருப்போம். என்னன்னா 2 எண்களுடைய விகிதம் 3:2 அப்படின்னா அந்த ஒவ்வொரு எண்ணுடனும் 1600 சேர்க்கப்பட்டால் அந்த எண்களின் விகிதமானது 5:4 என வருகிறது எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுக்கும் இதே ஷார்ட்கட் தான், இதுக்கும் இதே ஷார்ட்கட் தான். எல்லாத்துக்குமே இதுவா இருக்கட்டும் அல்லது ஏஜஸ்ல ரேஷியோ கான்செப்ட்ல கேக்குறாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? சோ அப்ப என்னுடைய செலவோட ஒரு 1600 ரூபாய் ஆட் பண்ணனா எனக்கு வருமானம் கிடைச்சிடும். அப்ப இந்த இது இப்படி எழுதிடலாம். ஓகேங்களா? சோ இப்ப ஷார்ட்கட்ல என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஸா இந்த நம்பர்ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணும். எனக்கு தேவை இந்த எக்ஸோட வேல்யூ. சோ ஒன்ஸ் எனக்கு எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்ப எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணா கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 4 என்னது? 12. சோ அதை சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 × 2 என்ன வரும்? 10.
சோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி கிராஸா மல்டிபிள் பண்ணும்போது 2 வேல்யூ கிடைச்சிச்சுல, ஒன்னு 12, இன்னொரு சைட் கிராஸ் பண்ணி பண்ணும்போது 10 கிடைச்சிச்சா? இப்ப இந்த 2 நம்பருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த 10க்கும் 12க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2. அந்த 2 இந்த எக்ஸோட டினாமினேட்டர்ல போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்டா ஒரு ரேஷியோ இருக்குல்ல, சோ இதுல அதாவது நான் கொஸ்டின்ல சொல்லல, இங்க இருக்கிறதுல செகண்டா இருக்கிறது. ஓகேங்களா? எப்பவுமே மேல இருக்க ரேஷியோவை கன்சிடர் பண்ணக்கூடாது, கீழே இருக்கக்கூடிய ரேஷியோவை கன்சிடர் பண்ணுங்க. அப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய ரேஷியோல டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. இவன் 5 பங்கு, இவன் 4 பங்குனா எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 1 பங்கு. அதோட எவ்வளவு ஆட் பண்றீங்களோ அந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 1600 ஆட் பண்றேன். சோ அப்ப 1 into 1600 என்னதான் கிடைக்கும்? 1600 தானே கிடைக்கும். அத டினாமினேட்டர்ல போட்டுறணும். இதுதான் உங்களுடைய செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 2s are 2, 800 2s are 1600. சோ இப்ப எனக்கு ஆன்சர் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 800 அப்படின்னு எனக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்ப யாரோட வருமானத்தை நான் கண்டுபிடிக்கணும்? ஏவோட மாத வருமானம். ஏ எவ்வளவு செலவு பண்ணுது? 3x பண்ணுதா? அப்ப இந்த 3x அப்படின்னா 3 into x, அப்ப 3 into 800 போட்டீங்கன்னா 8 என்னது? 24. அப்ப 2400 ரூபாய் ஏ செலவு பண்ணுது. ஏ எவ்வளவு சேமிக்குது? 1600 ரூபாய். அப்ப செலவு பண்றது 2400, சேமிக்கிறது ஒரு 1600னா மொத்தமா அதுக்கு எவ்வளவு சம்பளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் வருது. ஓகேங்களா? சோ இதுதான் ஆன்சர். மேம் இது வருமானத்துல இருந்து இப்படி ரிவர்ஸ்ல கொண்டு போக கூடாதா அப்படின்னா அதுவும் கரெக்ட் தான். அதுலயும் இதே மாதிரிதான் வரும். ஆனா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். நீங்க அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்றதுனால பண்ணிக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதே கொஸ்டினுக்கே நான் இங்க போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். பட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கணும். கன்வென்ஷன்ல போடும்போது தான் ரிவர்ஸ்ல போகும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்கட்ல போகும்போது ரிவர்ஸ்ல போனாலும் சரி, ஃபார்வர்ட்ல போனாலும் சரி, ரெண்டுமே வந்து சேமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வருமானம் எவ்வளவு? 5:4. இது வந்து A/B = 5:4. இதுல செலவு எவ்வளவு பண்றாங்க? 3:2. ஓகேங்களா? சோ இப்ப வருமானத்துல இருந்து செலவை கழிச்சுட்டா, அதாவது வருமானத்துல இருந்து செலவை கழிச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? சேமிப்பு கிடைக்குமா? ஓகேங்களா? சோ இல்லைன்னா இப்படி பண்ணலாமா? வருமானத்துல இருந்து சேமிப்பு கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? செலவு கிடைக்குமா? சோ இப்ப இந்த சைடு இருக்கக்கூடிய வருமானம், இந்த சைடு இருக்கக்கூடிய சேமிப்பு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். இப்போ வருமானம் மைனஸ் சேமிப்பு ஈக்குவல் டு செலவு. அப்போ ஏபியோட வருமானம் எவ்வளவுனா, ஏவோட வருமானம் 5x, பியோட வருமானம் 4x அப்படின்னா இவன் ஒவ்வொருத்தரும் ஒரு 1600 ரூபாயை இங்க இருந்து மைனஸ் பண்ணிட்டான். அதாவது இவனுடைய வருமானத்துல இருந்து ஒரு 1600 ரூபாய், 4xோட வருமானத்துல இருந்து ஒரு 1600 ரூபாய் கழிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அவங்களுடைய செலவு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஏ எவ்வளவு செலவு பண்றான், பி எவ்வளவு செலவு பண்றான், அதுக்கு ரேஷியோ எடுத்தனா 3:2 வந்துரும் அப்படின்னு சொல்லி தெரியுமா? சோ இதையும் அங்கே இப்படியே தான் யூஸ் பண்ண போறீங்க. இப்பயும் எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இப்ப எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா அங்க என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ண போறீங்க. அப்ப கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. 5 2s are என்னது? 10. 3 4s are என்னது? 12. அப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 2. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 2 அப்படின்னா அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். அடுத்தது இந்த செகண்டா இருக்கு ரேஷியோ, இப்ப செலவு ரேஷியோ தான் செகண்டா இருக்கு. அப்ப அதோடைய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். 1 இன்ட்டு இந்த 1600 ரூபாய் இருக்குல்ல, அதை அப்படியே இங்க மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 1600 ரூபாய் அப்படின்னா என்ன வந்துரும்? 1600 ரூபாயே தான் வரும். அதை நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னா 800 வருதா? ஏவோட வருமானம் எவ்வளவு? 5x. அப்ப 5x அப்படின்னா 5 into 800ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 4000 ரூபான்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ வருமானத்தை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு செலவை ரெண்டாவதா வச்சு இந்த கழிக்கிற மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா ஏவோட சேலரி என்னன்னு கிடைச்சிடும். அதாவது ஒண்ணும் இல்லைங்க, இந்த எக்ஸ் போடுறீங்கல்ல, அது எந்த ரேஷியோக்கு போடுறீங்களோ அதே ரேஷியோல தான் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். இதுக்கு முன்னாடி நான் செலவு ரேஷியோல போட்டேன், அதனால செலவு மட்டும் தான் என்னால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த செலவோட சேமிப்பை ஆட் பண்ணி அவங்களுடைய வருமானம் எவ்வளவுன்னு சொன்னேன். ஆனா இங்க டைரக்டா நான் வருமானத்துக்கே எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டதுனால இதாயிடுச்சு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 2 ரேஷியோ வரும்பொழுது ஒரு ரேஷியோக்கு தான் நீங்க எக்ஸ் வச்சுக்கணும், இன்னொரு ரேஷியோவை அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the ratio of 3 numbers is 3:4:7 and the product is 18,144. The numbers are dash அப்படின்றாங்க. சோ இந்த கொஸ்டினும் வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். இப்ப 3 எண்கள் வந்து எந்த விகிதத்துல இருக்கு? 3:4:7ங்கிற விகிதத்துல இருக்கு. அப்ப நான் 3 நம்பரை வந்து நேம் கொடுத்துக்கிறேன். A, B,
சி அப்படின்னுட்டு. இப்ப ஏங்கிற நம்பர் 3 பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா பிங்கிற நம்பர் எவ்வளோ 4 பார்ட்ஸ் இருக்கு. அதுவே சிங்கிற நம்பர் 7 பங்கு இருக்கு. ஓகேங்களா? அதனால நான் 3x 4x 7x எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்ப இந்த 3 நம்பரையும் பெருக்கல் பலன், இந்த 3 நம்பரையும் பெருக்கல் பலன் அப்படின்னா அந்த 3 நம்பரையும் நான் மல்டிபிள் பண்றேன். அப்ப மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 18,144 கிடைக்குது. சோ அப்ப 3 நம்பரையும் மல்டிபிள் பண்றேன்னா என்ன அர்த்தம்? a into b into c equal to 18,144. சோ a ஓட வேல்யூ என்னது 3x. அதை அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3x into b ஓட வேல்யூ என்னது 4x into c ஓட வேல்யூ என்னது 7x which is equal to 18,144. ஓகேங்களா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும்பொழுது மல்டிபிள் பண்ணும்போது நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த xx வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 3 into 4 12. 12 into 7 என்ன வரும்? 84. அடுத்தது x into x x square. x square into x x cube. ஓகேங்களா? சோ அப்ப x cube which is equal to 18144. ஓகேங்களா? சோ இப்போ இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய 84 இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்ப x cube equal to 18144 divided by 84 வரும். ஓகேங்களா? சோ இத நீங்க அதாவது 18,144 80ஆல வகுத்து பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து 216 வரும். சோ அப்ப எக்ஸ் கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னா 216. எனக்கு தேவை எக்ஸ். அப்ப இங்க இருக்க கியூப் இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? கியூப் ரூட் ஆயிடும். அப்ப கியூப் ரூட் ஆஃப் 216 வரும். சோ 6 கியூப் என்னது 216. அப்ப 216 கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும்? 6 தான் வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா 6ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியும்னா இப்போ ஒவ்வொரு நம்பரோட வேல்யூ என்னால சொல்ல முடியுமா? ஏன்னா ஏவோட வேல்யூ என்னது 3x. அப்ப 3 into 6 3 6 ஆர் என்னது 18. அடுத்தது b யோட வேல்யூ 4x. அப்ப 4 into 6 ஆர்னா 24. அடுத்தது c யோட வேல்யூ 7x. 7x னா 7 into 6 42. அப்ப எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? சோ சிம்பிள். இங்க ஒரு ரேஷியோ இருக்கும், அதுக்கடுத்து இன்னொரு ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த இதுல பெருக்கல் பலன். அப்ப அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு பங்கு. இப்ப ஏங்கிறது 3 பங்குனா ஒரு பங்குங்கிறது எக்ஸ்னா 3 பங்கு என்னன்னு சொல்லுவோம்? 3 எக்ஸ்ன்னு சொல்லுவோமா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? சோ எப்பவுமே ஒரு பங்கு வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினையும் ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து இந்த தேர்ட் கொஸ்டின் மாதிரி சிமிலரா இருக்கும். சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நபர்களுக்கு இடையான வார வருமானம் 7:3. அப்ப வருமானம் அப்படிங்கிறது எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7:3ங்கிற ரேஷியோல இருக்கு. 2 நபர், நான் உங்களை வந்து ஏ, இன்னொருத்தனை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப வார செலவீனம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5:2. அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவா இருக்கு அப்படின்னா செலவு வந்து 5:2. ஓகேங்களா? இப்போ அவர்கள் இருவருமே வாரம் ரூபாய் 300 சேமிக்கின்றனர். அதாவது நான் ஏங்கிற பர்சன் வந்து 7 பங்கு வாங்குறாரு சம்பளம். அப்ப பிங்கிறவர் எவ்வளவு வாங்குறாருன்னா 3 பங்கு வாங்குறாரு. அப்ப 7x 3x நான் போட்டுப்பேன். இந்த 7 பங்குல இருந்து ஒரு 300 ரூபாய் மட்டும்தான் நான் சேமிக்கிறேன், மீதி எல்லாமே எனக்கு செலவுக்கு போகுது அப்படின்னா இந்த 7 பங்குல இருந்து அந்த 300 ரூபாயை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா மீதி எல்லாமே இருக்கக்கூடிய காசு எல்லாம் என்னது? செலவு. ஓகேங்களா? அதே மாதிரிதான் பில இருந்து என்ன பண்றேன்? அதே 300 ரூபாயை நான் கழிச்சுக்கிட்டேன் அப்படின்னா 3x இருந்து ஒரு 300 ரூபாயை கழிச்சிட்டேன்னா எனக்கு செலவு வந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா வருமானம் ஈக்குவல் டு செலவு பிளஸ் சேமிப்பா. சோ அப்ப செலவு பிளஸ் சேமிப்புனா இந்த வருமானத்துல இருந்து சேமிப்பை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? செலவு கிடைக்குமா? சோ அதைத்தான் இங்க போட்டிருக்கேன். இந்த வருமானத்துல இருந்து நான் ஒரு 300 ரூபாய் என்னுடைய சேமிப்பை நான் கழிச்சுக்கிட்டேன்னா எனக்கு செலவுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ அப்ப இங்கேயும் அதே ஷார்ட்கட் தான். இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு பங்கு, அதாவது எக்ஸ்ங்கிறது ஒரு பங்கு, அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. 7 2 என்னது 14, I3 என்னது 15. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ கிடைக்கும் கிராஸா மல்டிபிள் பண்ணும்போது. அதுக்கான டிஃபரன்ஸ் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. 14 - 15 போடணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. 14க்கும் 15க்கும் எவ்வளவு வித்தியாசம் மட்டும் தான் நான் கேக்குறேன், கழிக்க சொல்லல, வித்தியாசம். சோ வித்தியாசங்கும் போது சைன் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், பிளஸ்ஸா மைனஸா எல்லாம் பார்க்க மாட்டோம். 14க்கும் 15க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 1, 2க்கும் 3க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 1, 2க்கும் 5க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 3. ஓகேங்களா? அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் இல்ல. அப்ப இங்க என்ன வருதுன்னா 1. சோ இந்த டிஃபரன்ஸ இந்த எக்ஸோட டினாமினேட்டர்ல போட்டுறணும். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டாவதா இருக்கக்கூடியது, அதாவது இந்த எக்ஸ் போட்ட ரேஷியோ எல்லாமே இன்னொரு ரேஷியோ இருக்குல்ல, சோ அந்த ரேஷியோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாக்கணும்.
5 பங்கு 2 பங்குனா எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 3யா? அதோட இங்க எவ்வளவு சைடுல ஆட் பண்றீங்க இல்லனா மைனஸ் பண்றீங்க அந்த வேல்யூவை வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப இன்ட்டு 300 அப்படின்னு வரும். அப்ப 3 இன்ட்டு 300 எவ்வளோ? 900. ஓகேங்களா? சோ இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த நியூமரேட்டர்ல போட்டுறணும். இப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 900 அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன கேக்குறாங்க என்றால், சேமிக்கின்றனர் என்றால் முதல் நபரின் வருமானம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. முதல் நபர் யாரு? ஏ. அப்ப ஏவோட வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஏவோட வருமானம் எவ்வளவு? 7x. அப்ப 7x equal to 7 into x ஓட வேல்யூ என்னது? 900. 7 9 63. அப்ப 6300 ரூபாய் வந்து முதல் நபர் சம்பாதிக்கிறார். ஓகேங்களா? இதுவே B யோட வருமானம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா B equal to 3x. அப்ப 3 into 900 போடணும். 3 900 சார் என்னது? 2700 வந்துடும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் கான்செப்ட். அண்ட் இந்த ஷார்ட்கட் நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். 2 ரேஷியோ வரணும். அந்த 2 ரேஷியோல வந்துட்டு முதல் ரேஷியோவோட சேம் வேல்யூ வந்து 2 பக்கமும் ஏங்கிறதுலயும் 300 ரூபாய் ஆட் பண்ணும், பிங்கிறதுலயும் 300 ரூபாய் ஆட் பண்ணும். எல்லாம் ஏங்கிறதுலயும் 300 ரூபாய் கழிக்கணும், பிங்கிறதுலயும் 300 ரூபாய் கழிக்கணும். அதாவது ஒரே அளவு மதிப்பு ஆட் பண்றாங்க 2 வேல்யூவோடையும், அல்லது ஒரே அளவு மதிப்பு 2ல இருந்து மைனஸ் பண்றாங்க பொழுதுதான் இந்த ஷார்ட்கட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் நீங்க கன்வென்ஷனல் மெத்தட் தான் போகணும். கன்வென்ஷனல் மெத்தட்னா இப்ப இந்த 7xல இருந்து இந்த 300 ரூபாயை கழிச்சிட்டேன் அப்படின்னா இந்த 5க்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ 7x minus 300 divided by 3xல இருந்து எவ்வளவு கழிக்கிறேன்? அதே 300 ரூபாயை கழிக்கிறேன். கழிச்சிட்டுனா இப்ப இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த செலவு ரேஷியோக்கு ஈக்குவல். 300 ரூபாயை கழிச்சிட்டுனா அதுக்கு ஈக்குவல் செலவுக்கு. அப்ப 5:2ங்கிறது எப்படி எழுதுவேன்? 5/2ன்னு எழுதுவேன். சோ இப்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் கன்வென்ஷனல் மெத்தட். அடுத்தது 6th question. The ratio of three numbers is 3:4:5 and the sum of their squares is 1250. The sum of the numbers is அப்படின்றாங்க. அதாவது 3 எண்களுடைய விகிதம் 3:4:5னா அந்த எண்களுடைய வர்க்கங்களின் கூடுதல் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 1250ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த 3 எண்கள் அப்படிங்கறத நான் A, B, Cன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதோடைய ரேஷியோ என்னது? 3:4:5. அப்ப ஏங்கிறது 3 பங்கு இருந்தா பிங்கிறது 4 பங்கு இருக்கும், சிங்கிறது எத்தனை பங்கு இருக்கும்? 5 பங்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க? 1250 ரூபாய். அப்படின்னா என்னன்னா இந்த இதோட ஸ்கொயர் பண்ணி ஒவ்வொரு எண்களையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணேன் அப்படின்னா அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர் இந்த மூணையும் ஸ்கொயர் பண்ணி நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அதோடைய வேல்யூ எவ்வளவுனா 1250 அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு A ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்? 3x தெரியுமா? B யோட வேல்யூ 4x, C யோட வேல்யூ 5x. சோ அதை அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். சோ இப்போ A ஸ்கொயர் அப்படிங்கும் போது 3x the whole square பிளஸ் B ஸ்கொயர் அப்படிங்கும் போது 4x உடைய ஸ்கொயரு பிளஸ் C ஸ்கொயர் அப்படிங்கும் போது 5x ஓட whole square which is equal to 1250. ஓகேங்களா? 3x the whole square எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் பண்ணும். அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்ப 9x ஸ்கொயர் பிளஸ் 4xங்கிறத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 வந்து ஸ்கொயர் பண்ணா 16 x ஸ்கொயர். அடுத்தது 5னா 25 x ஸ்கொயர் which is equal to 1250. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 9 plus 16 என்ன வரும்? 25. 25 என்னது? 50 ஆயிடுச்சு. அப்ப 50x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1250. ஓகேங்களா? அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1250 டிவைடட் பை இங்க மல்டிபிள் இருக்க இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட்ல வரும். இதாயிடும். அப்ப 0 0 கேன்சல். 4 5 5 25 5 125. அப்ப இது என்னத்தோட வேல்யூ அப்படின்னா x ஸ்கொயரோட வேல்யூ தான் 125. ஓகேங்களா? வெறும் 25. சோ அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு 25னா x ஓட வேல்யூ என்னது? 5. ஓகேங்களா? ஏன்னா இந்த x வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 25ன்னு போடுவீங்க. the answer is 5. ஓகேங்களா? சோ இப்போ ஏங்கிற நம்பர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது எவ்வளவு? 3x. அப்ப 3 into 5 என்னது? 15. அடுத்தது பிங்கிற நம்பர் எவ்வளவு? 4x. அப்ப 4 into 5 என்னது? 20. அடுத்தது 5x 25. சோ இப்ப இந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்கல, அவங்க கேட்கறது அந்த எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த எண்களின் கூடுதல் அப்படின்னா 15 plus 20 plus 25 ஆட் பண்ணா என்ன வரும்? 45 50 16 வரும். சோ இப்ப ஆன்சர் என்னன்னா 60 அப்படிங்கறதுதான் சரியான விடை. புரியுதுங்களா? சோ சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின்
two numbers are in the ratio 3:4. If 6 is subtracted from each, ஒவ்வொன்றுல இருந்தும், அதாவது ரெண்டு நம்பர் A, B அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பரும் எந்த விகிதத்துல இருக்கு அப்படின்னா 3:4ங்கிற விகிதத்துல இருக்கு. இப்போ ஒவ்வொரு நம்பர்ல இருந்தும் 6 கழிச்சிட்டேன் அப்படின்னா the new numbers are in the ratio 15:19. the smaller numbers அப்படின்றாங்க. அதாவது இந்த ஏங்கிற நம்பர்ல இருந்து ஒரு 6 கழிச்சிடுறேன், பிங்கிறதுல இருந்து ஒரு 6 கழிச்சிடுறேன், கழிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரேஷியோ எடுத்தேன், கழிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆன்சருக்கு நான் ரேஷியோ எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப எனக்கு 15:19 வருது அப்படின்னா அந்த இதுல சின்ன நம்பரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுல ஏங்கிறது 3 பங்கு இருந்துச்சுன்னா பிங்கிறது எத்தனை பங்கு இருக்கும்? 4 பங்கு இருக்கும். சோ இப்ப இதுல இருந்து ஒரு 6 கழிக்கிறேன், அதே மாதிரி இந்தாண்ட இருந்து ஒரு 6 கழிக்கிறேன், கழிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரேஷியோ என்னவா மாறிடுது? 15:19 மாறிடுது. ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு இந்த முதல்ல இருக்கக்கூடிய ரேஷியோல இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிப்போம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க. சோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 319 சார் என்ன வரும்? 19 into 3 போது 57 வருமா? அடுத்தது 15 into 4 போடுங்க. 15 4 சார் என்னது? 16 வருமா? அப்ப இந்த ரெண்டு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 3. அந்த 3 தான் எக்ஸோட டினாமினேட்டர்ல போட்டுருணும். ஓகேங்களா? அடுத்தது நியூமரேட்டர்ல என்ன பண்ணும்? ரெண்டாவதா இருக்கக்கூடிய ரேஷியோ, அதாவது எக்ஸ் போடாம இன்னொரு ரேஷியோ இருக்குல்ல, சோ அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். எவ்வளவு வருது? 4 இன்ட்டு எவ்வளவு நம்பர் வந்து காமனா ஆடோ அல்லது சப்ராக்டோ பண்றீங்க அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 4 இன்ட்டு இந்த சைட்ல இருக்க வேல்யூ என்னவோ அது 6. அப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6 4 என்னது? 24. இந்த ஆன்சரை தூக்கிட்டு வந்து நியூமரேட்டர்ல போட்டுடணும். அப்ப டிவைட் பண்ணா 1 3 சார் 3, 8 3 சார் என்னது? 24. அப்ப எக்ஸோட வேல்யூ 8ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப இவங்க கேக்குறது மிகச்சிறிய எண் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஏங்கிற நம்பர் 3x, பிங்கிற நம்பர் 4xனா இந்த ரெண்டுல எந்த நம்பர் சின்ன நம்பர்? ஏங்கிறதா. அப்ப ஏவோட வேல்யூ 3xனா அப்ப 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது? 8. 3 8 சார் என்னது? 24. அப்ப ஆன்சர் என்ன? 24 அப்படிங்கறது. ஓகேங்களா? இதுவே 4x என்ன கேட்டிருந்தாங்க, பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 4x. அப்ப 4xங்கிறது என்னது? 4 into 8 32 வந்துரும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். கன்வென்ஷன்ல போடுறீங்க அப்படின்னா இந்த 3xல இருந்து ஒரு 6 கழிக்கணும், 4xல இருந்து ஒரு 6 கழிக்கணும், கழிச்சா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 15:19க்கு ஈக்குவல். அப்ப 3x minus 6 divided by இந்த ஈஸ்ட் இருந்துச்சுன்னா டிவைட்னு போடுவோம். 4x minus 6 இது எதுக்கு ஈக்குவல்? கழிச்சதுக்கு அப்புறம் 15/19ங்கிற ரேஷியோக்கு ஈக்குவல் ஆயிடும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் 8th one. Two numbers are in the ratio 9:14 and if 8 is added to both the ratio changes to 2:3. The greatest number is. இப்போ முன்னாடி பார்த்தா அதே கொஸ்டின் தான், அங்க வந்து சப்ராக்ட் பண்ணிருக்காங்க, இதுல ஆட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ ரெண்டு நம்பர் A B அப்படிங்கிறது 9:14 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. அதாவது ஏங்கிறது 9 பங்கு, பிங்கிறது 14 பங்கு இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஒவ்வொரு நம்பரோடையும் எவ்வளவு ஆட் பண்றாங்க அப்படின்னா 8 ஆட் பண்றாங்க அப்படின்னா என்னவா மாறிடுது? அதோட விகிதம் 2:3ன்னு மாறிடுது. அப்போ இதுல பெரிய எண்ணுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிய எண் அப்படிங்கிறது எது? இந்த 14x தான். அப்ப இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? கிராஸ் மல்டிபிளிகேஷன்ல போட்டு டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிருவேன். அடுத்தது செகண்ட் ரேஷியோ வச்சு நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிருவேன். அப்ப 9 into 3 என்னது? 27. 2 into 14 எவ்வளோ? 28. சோ இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ? 1. அந்த வித்தியாசத்தை இந்த எக்ஸோட டினாமினேட்டர்ல போட்டுருணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த செகண்ட் ரேஷியோட டிஃபரன்ஸ் என்னவோ அதுல அத இந்த சைட்ல எவ்வளவு நம்பர் ஆட் பண்றீங்க அல்லது சப்ராக்ட் பண்றீங்களோ அதால மல்டிபிள் பண்ணி அதை நியூமரேட்டர்ல போட்டுறணும். அப்ப 1 8 ஆர் என்னது? 8. அப்ப எக்ஸோட வேல்யூ 8ன்னு தெரிஞ்சிச்சு. சோ அப்ப பெரிய நம்பர் எது? 14x. அப்ப 14 into 8ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்ப 14 8 சார் அப்படிங்கும்போது 4 8 சார் என்னது? 32. அப்ப 10 8 சார் 80. 80 பிளஸ் ஒரு 32 என்ன வரும்? 112. அப்ப ஆன்சர் என்னன்னா 112. 14 8 சார் 112. ஓகேங்களா? இதுவே கன்வென்ஷன்ல போடுறீங்க அப்படின்னா இந்த 9x ஓட ஒரு 8 கூட்டினா 2க்கு வந்துடணும். 14x ஓட ஒரு 8 கூட்டினா 3க்கு வந்துடணும். அப்ப அது எப்படி எழுதுவோம்? 9x plus 8 divided by 14x plus 8 which is equal to 2/3. ஓகேங்களா? இந்த 9x plus 8ங்கிறது 2க்கு ஈக்குவல், 14x plus 8ங்கிறது 3க்கு ஈக்குவல் அப்படின்னா இப்படி எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கனாலும் you will get the answer. எக்ஸோட வேல்யூ 8ன்னு கிடைக்கும். இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இந்த இது போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th question. The salary of A, B, C are in the ratio 4:7:3.
if the increments of 20%, 30% and 40% are allowed respectively in the salaries, then what will be the new ratio of the salaries அப்படின்றாங்க. அதாவது ஏபிசியோட சம்பள விகிதம் என்னவா இருக்குன்னா 4:7:3 இருக்கான். அப்போ ஏ பி சி இப்படி 3 பேர் இருக்காங்க. இப்ப ஏவோட சேலரி வந்து 4x-னா பியோட சேலரி 7x-ஆ இருக்கு, சியோட சேலரி 3x-ஆ இருக்கு அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சம்பளத்தையும் உயர்த்துறாங்க. ஏவோட சேலரியை ஒரு 20% உயர்த்துறாங்க, பியோட சேலரியை 30%, சியோட 40% உயர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய புதிய சம்பளம் என்னவா இருக்கும் அப்படின்றாங்க. சோ நம்ம எப்பவுமே இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய சேலரி வந்து 100% எடுத்துக்கணும். இப்போ உயர்த்துறாங்க அப்படின்னா நான் இப்போ 100% வாங்கிட்டு இருக்கேன், இதோட ஒரு 20% உயர்த்துறாங்க அப்படின்னா என்னுடைய சேலரி என்னவாயிடும்னா 120%-ஆ மாறிடும். ஓகேங்களா? இதுவே 30% உயர்த்துறாங்கன்னா 130%-ஆ மாறிடும். இதுவே 40% உயர்த்துறாங்கன்னா 140%-ஆ உயர்ந்துடும். ஓகேங்களா? சோ இனிஷியலா இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம எப்பவுமே 100% எடுத்துக்கணும். அப்போ இந்த 4x-ங்கிறது 100%, இதோட ஒரு 20% ஆட் பண்றாங்க அப்படின்னா 120% என்னன்னு கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப 4 into 120% இஸ்டு 7 into B எவ்வளவு உயர்த்துறாங்க 30%. அப்ப முன்னாடி 100 வாங்கிட்டு இருக்கான், அந்த 100ங்கிறதா 7x அப்படின்னா இப்போ 30 உயர்த்துறாங்கன்னா அவனுடைய சம்பளம் என்னன்னா 130%, சியோடது 140%ன்னு வந்துடும். ஓகேங்களா? சோ இப்போ நான் ரேஷியோ நடுவுல இருக்குல்ல, சோ அந்த ரேஷியோ இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவான், காமனா இருக்கிறது எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து மல்டிபிள் பண்ணிப்பேன். அப்ப இந்த 100, இந்த 100, இந்த 100 மூணையுமே டினாமினேட்டர்ல விட்டேன். அடுத்தது இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அதாவது ஒரு இதுல மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது, காமனா 3லயும் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. 4 into 12 என்னது 48x இஸ்டு 7 into 13 என்னன்னு கேக்குறாங்க. 3 7s are என்னது 21, 10 7s are 70, 70 plus ஒரு 21 91x இஸ்டு 3 into 14ங்கிறோம். 4 3s are 12, 4 3s are 12 அப்படின்னா 42ன்னு வரும். அப்ப 42x-ன்னு வந்துடும். ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு ரேஷியோ தானே கேக்குறாங்க, புதிய சம்பளங்களின் உயர்வுகள் இருந்தா அதோடைய ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. இந்த எக்ஸும் காமனா இருக்கனால நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்னது 48:91:42ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ சிம்பிள் தான். சோ இவ்வளவுதான். இது ஆன்சர் இது பி ஆப்ஷன் தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது 10th question. Rupees 3,630 were divided among A, B, C so that A is to B is 5:4, B is to C is 9:10, then B gets என்னன்றாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு 3 பேர் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த 3 பேருக்கான ரேஷியோ கொடுத்துருக்கணும். அந்த 3 பேருக்கான ரேஷியோனா சிங்கிள் ரேஷியோவா இருக்கணும். இந்த மாதிரி டபுள் ரேஷியோவா இருக்கக்கூடாது. ஏக்கும் பிக்கும் ஒரு ரேஷியோ, பிக்கும் சிக்கும் இன்னொரு ரேஷியோ, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகேங்களா? சிங்கிள் ரேஷியோவா இருந்துச்சு, இப்போ A:B:C டைரக்டா கொடுத்தாங்கன்னா இந்த அமௌண்ட் எப்படி பிரிக்கும் அப்படின்னா இந்த 420 ரூபாய் கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த செகண்ட் ஒன்னு. சோ இதுல A:B:C என்ன டைரக்டா கொடுத்துட்டாங்க, அதனால அப்படியே பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆனா இந்த கொஸ்டின்ல அப்படி கொடுக்கல. சோ அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் A:B:C தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A:B:C-யா, A:B என்னது 5:4-ஆ, அப்ப இதோட வேல்யூ 5 4, சியோடது தெரியாது. ஓகேங்களா? அடுத்தது B:C என்னது 9:10, அப்ப பிக்கு நேரா 9, சிக்கு நேரா 10, இங்க ஏவோட வேல்யூ தெரியாது. நம்ம ஆல்ரெடி ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி A:B:C வந்துட்டு A:B கொடுத்து B:C கொடுத்துட்டு A:B:C கொடுத்தா கேட்டா என்ன பண்ணும் அப்படின்னுட்டு. சோ அதே தான் இங்க பண்ண போறோம். சோ லெஃப்ட் ரைட் பாப்பீங்க, இந்த பிளாங்கா இருக்கிற ஸ்பேசஸ் ஃபில் பண்ணுவீங்க. அப்ப இங்க 4, இங்க பார்க்கும்போது லெஃப்ட் சைடு எந்த வேல்யூ இல்ல, ரைட் சைடு 9 இருக்கு, அந்த 9 இங்க போட்டுருவீங்க. ஓகேங்களா? சோ இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணும் ஸ்ட்ரைட்டா எப்படி. சோ இப்ப ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் பண்ணா 5 9s are என்னது 45 இஸ்டு 4 9s are என்னது 4 9s are 36, 4 10s are என்னது 40 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க, பண்ணலன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. அப்போ எனக்கு A:B:C என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 45:36:40 அப்படின்னு கிடைக்குதா? சோ இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா A 45 பங்கு வாங்குதுன்னா B 36 பங்கு தான் வாங்குது, C 40 பங்கு வாங்குதுன்னு அர்த்தம்.
ஸோ இப்போ 45x 36x 40x இந்த 3 பேருக்கும் சேர்த்தே மொத்தமா எவ்வளவுதான் தரப்போறோம்? 3630 ரூபாயை தான் பிரிச்சு கொடுக்க போறோம். அப்போ ஏவோட அமௌண்ட் பிளஸ் பியோட அமௌண்ட் பிளஸ் சியோட அமௌண்ட் எல்லாம் சேர்த்துனாலே 3630 ரூபா தான். ஓகேங்களா? ஏவோட அமௌண்ட் எத்தனை பங்கு? 45. அப்ப 45x பிளஸ் பியோட இது எவ்வளோ? 36x. சியோடது எவ்வளவு பங்கு? 40x which is equal to 3630. ஓகேங்களா? இப்ப இதை ஆட் பண்ணுங்க. 45 plus 40 எவ்வளவு வரும்? 85. அப்ப அந்த 85 ஓட ஒரு 36 ஆட் பண்ணா என்ன வரும்? 121 வரும். அப்போ 121x is equals 3630 வரும். இப்போ x is equals இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய இந்த 121 இந்த சைடு வருமோ டினாமினேட்டர் போயிடும். அப்ப 3630 டிவைடட் பை 121 வந்துடும். 1 டைம்ஸ் 30 டைம்ஸ் ஏன்னா 3 into 121 363 வரும். இங்க 0 இருக்கனால அப்படியே 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 13 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ அவங்க யாரோட பங்கு கேட்கறாங்க? பியோட பங்கு தானே கேட்கறாங்க. அப்ப பியோட பங்கு அப்படின்னா பியோட எத்தனை பார்ட்? 36 பார்ட்ஸ். அப்ப 36னா 36 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 30. இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 36 இன்ட்டு 30 எவ்வளவு வரும்? 10808 0. ஓகேங்களா? அப்ப 1080 ரூபாய் அப்படிங்கறதா சரியான விடை. இதுவே ஏ ஓடது கேட்டிருந்தாங்க அப்படின்னா 45 into 13 போட்டிருக்கணும். அப்ப 45 into 30 அப்படின்னா என்ன வரும்? 1350 ரூபா வந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஏ ஓடது, இது பி ஓடது. சி ஓடது கேட்டாங்கன்னா 40 into 30 12. அப்ப 1200 ரூபா வந்து சி ஓடது. ஓகேங்களா? சரிதான். நம்மளோட கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பி ஓடது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. 1080 ரூபா பி வாங்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th question. In a mixture of 80 liters, the ratio of milk and water is 3:2. If the ratio is to be 2:3, then quantity of water to be further added is என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்கிட்ட 80 லிட்டர் ஒரு கலவை இருக்கு. அந்த கலவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மில்க்கும் வாட்டரும் இருக்கிறது. ஸோ மில்க் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா வாட்டர் எவ்வளவு இருக்குமா? 2 பார்ட்ஸ் இருக்குமா? அதாவது மில்க் வந்து 3x வாட்டர் வந்து எவ்வளவு இருக்குமா? 2x இருக்குமா? எதுல? இந்த 80ல. ஓகேங்களா? அப்போ எனக்கு மில்கையும் வாட்டரையும் ஆட் பண்ணா எனக்கு எத்தனை லிட்டர் வரணும்? 80 லிட்டர். அப்போ மில்க் எவ்வளோ? 3x, வாட்டர் எவ்வளோ? 2x. அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனா எனக்கு 80 லிட்டர்னா அப்ப 5x equal to 80, x is equals 80/5 16 வந்துருமா? அப்ப 16 வந்துருச்சுன்னா இப்ப இந்த எக்ஸோட வேல்யூ இங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா 3 into 16 என்ன வந்துரும்? 48 லிட்டர்ஸ். அப்ப மில்க் எவ்வளவு இருக்குன்னா 48 லிட்டர்ஸ் இருக்கு. 2 into 16 என்னது? 32. ஓகேங்களா? ஏன்னா 2 into எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 16. இப்ப 2 into 16 32. அப்போ இந்த 80 லிட்டர் கலவை இருக்குல்ல அதுல எனக்கு மில்க் எவ்வளவு இருக்குன்னா 48 லிட்டர் இருக்கு. அடுத்தது வாட்டர் எவ்வளவு இருக்குன்னா 32 லிட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஆனா எனக்கு இப்ப நான் ரேஷியோ எடுத்தேன்னா எனக்கு 3:2ல தானே இருக்கு. ஆனா இதுல எனக்கு ரேஷியோ என்னவா மாறணும் அப்படின்னா 2:3ன்னு மாறணும். அப்ப மாறணும் அப்படின்னா நான் எவ்வளவு தண்ணி இதுல சேர்க்கணும் அப்படின்றாங்க. அதாவது இது 2 பார்ட்ஸ் இருக்குன்னா இது 3 பார்ட்ஸா இருக்கணும். மில்க் வந்து 2 பார்ட். நான் இப்ப புதுசா தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் எனக்கு மில்க் 2 பங்கு இருக்கணும். வாட்டர் ஆனா அதுல 3 பங்கு இருக்கணும் அப்படின்றாங்க. சோ இப்போ நான் எதை மட்டும்தான் ஆட் பண்ண போறேன்? தண்ணியை மட்டும்தான் சேர்க்க போறேன். அப்ப பால்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இனிஷியலா 48 லிட்டர்ஸ் அந்த 80 லிட்டர்ல இருக்கு அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த 2 பார்ட்டுங்கிறது 48 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப 2 பங்குங்கிறது 48 லிட்டர்னா ஒரு பங்கு என்னவா இருக்கும்? 24 லிட்டரா இருக்குமா? அப்போ ஒரு பங்கு 24னா இங்க வாட்டர் இந்த நியூவா வரதுல எத்தனை பங்கு இருக்குன்றோம்? 3 பங்கு இருக்குன்றோம். அப்ப 3 into 24 போட்டீங்கன்னா இப்போ 72 லிட்டர் இருக்கும். இது வாட்டர். அடுத்தது இங்க 48 லிட்டர். ஓகேங்களா? மில்க் 48 லிட்டர் இருக்குன்னா இது 2 பங்குனா அப்ப 3 பங்கு வாட்டர் அப்படின்னா 72 லிட்டர் வாட்டர் இருக்கணும். ஆனா ஆல்ரெடி எவ்வளவுதான் இருக்கு? 32 லிட்டர்ஸ் தான் இருக்கு. அப்ப எவ்வளவு நான் தண்ணியை ஊத்துனாதான் இது 3 பார்ட்ஸா மாறும்? எவ்வளோ? 40 லிட்டர்ஸ் நான் ஆட் பண்ணாதான் மாறும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா 40 லிட்டர்ஸ். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இந்த 80 லிட்டரை மில்க் வாட்டர் ரேஷியோ கொடுத்திருப்பாங்க. அதுபடி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. மில்க் எவ்வளவு இருக்கு, வாட்டர் எவ்வளவு இருக்குன்னு. அப்ப 48:32 இருக்கு. ஆனா இதுல நான் இந்த மில்கோட எதையும் ஆட் பண்ண போறது கிடையாது. ஆனா வாட்டரோட நான் ஆட் பண்ண போறேன். அப்ப வாட்டரோட ஆட் பண்ண போறேன் அப்படின்னா எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணும்? அப்படி பண்ணுனா எனக்கு ரேஷியோ 2:3 வரணும் அப்படின்ட்டாங்க. சோ இந்த ஹிண்ட் படி பாத்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் வந்து மில்க் இருக்கணும் நியூ மிக்சர்ல.
3 parts வாட்டர் இருக்கணும். ஆனா மில்க் நான் ஊத்த போறது கிடையாது. இனிஷியலா என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்க போகுது. அப்போ இந்த 2 parts மில்க் அப்படிங்கிறது இனிஷியலா இருந்த அதே அளவுக்கு தான். அப்ப இந்த 2 பார்ட்ஸ்ங்கிறது 48 லிட்டர்னா ஒரு பங்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 லிட்டர். அப்போ ஒரு பங்கு 24னா இந்த நியூவா இருக்கக்கூடிய மிக்சர்ல 3 பங்கு வந்து வாட்டர் இருக்கணும். அப்போ 3 பங்குனா 72 லிட்டரு. ஸோ அப்போ 72 லிட்டர் தண்ணி இருக்கணும். 48 லிட்டர் வாட்டர் மில்க் இருக்குன்னா 72 லிட்டர் தண்ணி இருந்தாதான் அது 2:3 ரேஷியோல இருக்கும். ஆனா ஆல்ரெடி அந்த மிக்சர்ல எனக்கு 32 லிட்டர் தண்ணி இருக்கு. ஸோ அப்ப நான் எக்ஸ்ட்ரா இன்னும் எவ்வளவு ஊத்துனா வெறும் 40 லிட்டர் ஊத்துனா எனக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது 12th question. 45 liters of mixture contains milk and water in the ratio 5:3. If 5 liters of this mixture be replaced by 5 liters of water, the ratio of milk to water in the new mixture would be என்னன்றாங்க. அதாவது இதுல என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 45 லிட்டர் கலவையில பால் நீருடைய விகிதம் என்னவா இருக்குன்னா 5:3 இருக்கான். அதாவது மில்க்கும் வாட்டரும் வந்து 5:3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கான். இதுல இருந்து ஒரு 5 லிட்டர் கலவை எடுத்துறாங்க. அதாவது இப்ப ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு. பாலோட தண்ணியும் சேர்ந்துதான் இருக்கு. அது சேர்ந்து இருக்கிற ரேஷியோன்னா 5:3 ரேஷியோல இருக்கு. இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னா 45 லிட்டர் இருக்கு. ஓகேங்களா? இப்ப 45 லிட்டர் ஒரு கேன்ல ஊத்தி வச்சிருக்கீங்க. இதுல இருந்து ஒரு 5 லிட்டர் வெளில எடுத்துறீங்க. அந்த 5 லிட்டரை எடுத்துட்டு அதாவது கலவையை 5 லிட்டர் பாலும் தண்ணியும் சேர்ந்து இருக்க அந்த கலவையில இருந்து ஒரு 5 லிட்டர் எடுத்துட்டு அந்த எடுத்த 5 லிட்டருக்கு பதிலா என்ன பண்றீங்கன்னா தண்ணியை தூக்கி ஊத்துறீங்க அப்படின்னா இப்ப அந்த நியூ மிக்சர்ல மில்க் வாட்டருடைய ரேஷியோ என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த கலவை 45 லிட்டர் இருந்துச்சுல்ல, அதுல மில்க் வாட்டர் ரெண்டும் சேர்ந்து தானே இருந்துச்சு. இப்போ சேர்ந்து இருக்கும் போது இதுல இருந்து ஒரு 5 லிட்டர் நீங்க வெளில எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல மில்க்கும் வரும் வாட்டரும் வரும். ஓகேங்களா? சோ அதனால அது நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ நான் அந்த 5 லிட்டர் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த இதுல என்ன ரேஷியோல தான் இருக்கும்னா அதே 5:3 ரேஷியோல தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து ஒரு 5 லிட்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 40 லிட்டர் தான் இருக்கு. சோ இந்த 40 லிட்டர்ல மில்க் வாட்டர் ரேஷியோ என்னவா இருக்கும்னா அதே மாதிரிதான் இருக்கும் 5:3. ஏன்னா நான் கலந்து கூடியதுல இருந்து மொண்டுறேன். அப்ப மொழுது எனக்கு ஒரே மாதிரிதான் அதுதான் மிக்ஸ் ஆயிடுச்சுல்ல. அப்போ எவ்வளவு நான் மொண்டாலும் மொண்டதுக்கு அப்புறமும் எனக்கு அதே ரேஷியோல தான் இருக்கும். சோ அப்ப மில்க் 5 பங்கு இருக்குன்னா வாட்டர் 3 பங்கு இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்த்தது இப்ப 40 லிட்டர் என்கிட்ட இருக்கு. அப்ப மில்க் பிளஸ் வாட்டர் ஈக்குவல் டு 40 லிட்டர்ஸ்னா மில்க் வந்து 5 பங்குனா வாட்டர் 3 பங்கு. சோ இது ரெண்டும் சேர்த்தா 40 லிட்டர்ன்றாங்க. அப்ப 8 பங்குங்கிறது 8x 40 லிட்டர்ஸ்னா எக்ஸ் என்னன்னா 40/8 5ன்னு வந்து. ஓகேங்களா? அப்ப 5 லிட்டர். அப்ப எக்ஸ் 5 லிட்டர்னா இங்க மில்க் வந்து 5x 5 × 5 என்னது 25. அடுத்தது இது வாட்டர் எவ்வளவு இருக்கு 3x 3 × 5 15. ஓகேங்களா? சோ அப்ப நான் 5 லிட்டர் மொண்டதுக்கு அப்புறமா அந்த 5 லிட்டர் கலவைக்கு பதிலா 5 லிட்டர் பால் ஊத்தணும். சாரி வாட்டர் ஊத்தணும். ஆனா நான் இப்ப வாட்டர் ஊத்தல. ஃபர்ஸ்ட் அதுல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். 40 லிட்டர் 5 லிட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் 40 லிட்டர் இருக்கும். அதுல ரேஷியோ அப்படியே தான் இருக்கும். அப்ப அந்த ரேஷியோ படி நான் ஸ்பிளிட் பண்றேன் அப்படின்னா மில்க் 25 லிட்டர் வாட்டர் ஒரு 15 லிட்டர் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் 5 லிட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் 25 15 லிட்டர் இந்த ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கும்போது இதுல நான் எதை ஆட் பண்றேன் நீரை. அப்ப நீரை ஆட் பண்றேன்னா இங்க ஒரு 5 லிட்டர் ஆட் பண்றேன். அப்போ பால்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. பால் அதே 25 லிட்டர் தான் இருக்கும். ஆனா இந்த வாட்டர் ஆல்ரெடி 15 இருந்துச்சு. இப்போ ஒரு 5 ஆட் பண்ணா என்னன்னு மாறிடும் 20 ஆயிடும். சோ இப்போ இந்த கலவையோடைய ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 25க்கும் 20க்கும் ரேஷியோ எடுத்தோம்னா என்ன வரும் 5:4. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 5:4ங்கிறதா. புரியுதுங்களா? சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 45 லிட்டர் ஒரு கலவையா இருக்கு அப்படிங்கும் போது அதுல இருந்து நான் 5 லிட்டர் எடுத்ததுக்கு அப்புறமும் அதோட ரேஷியோ எப்படிதான் இருக்கும் அப்படின்னா அதே சேம் முன்னாடி என்ன இருந்துச்சு அதேதான் இருக்கும். இதுவே தனித்தனியா இருந்துச்சுன்னா மாறும். ஓகேங்களா? அடுத்தது 13th question. 3:5, 4:3 and 7:6 ஆகியவற்றின் கூட்டு விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டு விகிதம் கொடுத்தாலே ஜஸ்ட் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஃபிராக்ஷனா மாத்திட்டு இப்ப A:B எப்படி எழுதலாம்னா A/Bன்னு எழுதலாம். அதே B:C எப்படி எழுதலாம்னா B/Cன்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த 3:5 எப்படி எழுதலாம் 3/5ன்னு எழுதலாம். இன்ட்டு 4:3 எப்படி எழுதலாம் 4/3. அடுத்தது 7:3 எப்படி எழுதலாம் 7/6. ஓகேங்களா? சோ அப்ப அப்படியே எழுதிக்கோங்க. ஜஸ்ட் மல்டிபிள் மட்டும் போட்டுக்கோங்க. கூட்டு விகிதம்ட்டானா பிளஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு போட்டுறாதீங்க. மல்டிபிள் பண்ணும். சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3க்கு 3 கேன்சல். 2 2s are 4, 3 2s are 6. சோ அப்ப 2 × 7 14.
5 into 3 15. ஸோ அப்போ 14/15 இருக்கா? ABBங்கிறது எப்படி எழுதலாம்? A/Bன்னு எழுதலாம். இதே தான் முன்னாடி மாத்தி எழுதுனீங்களா அதே மாதிரி. அப்போ 14/15ங்கிறது எப்படி எழுதலாம்? 14:15 எழுதலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். ஒரு பேனாவின் விலை 20 ரூபாய், ஒரு பென்சிலோட விலை 2000 ரூபாய் அப்படின்னா பென்சிலுக்கும் பேனாவிற்குமான விகிதத்தை காண்க அப்படின்றாங்க. இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன காமனா பண்ற மிஸ்டேக்னா பேனா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான் 20 ரூபா ஈஸ்ட், பென்சில் எவ்வளோ 2000 ரூபாய். அப்ப இதுக்கு ரேஷியோ கேக்குறாங்க. ஒரு 2000 ரூபாய் அப்படின்னா ஒரு பங்குனா 2000 ரூபாய் 5 ரூபாய். அப்ப 20ல எத்தனை இருக்கு அப்படின்னா 8 வாட்டி இருக்கு. அப்ப 8:1 தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுருவீங்க. இது பேனா. ஓகேங்களா? இது பென்சில். ஓகேங்களா? பேனா டு பென்சில் விகிதம் தான் 8:1. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது பென்சிலுக்கும் பேனாவிற்குமான விகிதம் அப்படின்னா அப்படியே திரும்ப வரும் 8:1 ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? சோ இவங்க எந்த ஆர்டர்ல ரேஷியோ கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டர்ல தான் நீங்க ப்ரொசீட் பண்ணும். அப்ப பென்சில் இஸ்ட் பேனான்னு தான் போடணும். பென்சில் 2.5, பேனா 20 ரூபாய் அப்படின்னா 1 டைம்னா இது 8 டைம்ஸ். ஏன்னா 20ல 8 2000 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் என்னது 1:8ங்கிறதா சரியான விடை. இதுல என்னன்னா A/B இஸ் நாட் ஈக்குவல் டு B/A அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. A/Bங்கிற ரேஷியோ B/Aங்கிறது சேம் ஆனா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? இதுல பென்சிலோட பங்கு ஒரு பங்கு தான். ஆனா பேனாவோட விலை அது மாதிரி 8 பங்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா தப்பாய் போயிடும். அடுத்தது 15th கொஸ்டின். 3 எண்களின் விகிதம் 7:5:3. அதனுடைய சராசரி 45 எனில் மிகப்பெரிய எண் எதுன்னு கேக்குறாங்க. அப்ப 3 எண்கள் அப்படிங்கிறாங்கல்ல, ஏங்கிற நம்பர், பிங்கிற நம்பர், சிங்கிற நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஏங்கிற நம்பர் 7 பங்கு இருக்குன்னா பிங்கிற நம்பர் 5 பங்கு இருக்கு, சிங்கிற நம்பர் 3 பங்கு இருக்கு. இப்போ இதோடைய சராசரி எவ்வளவுன்னு கொடுத்துறாங்க. சராசரினா என்ன பண்ணுவீங்க? 3 நம்பரையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வரதுதான் என்னது சராசரி. ஓகேங்களா? சோ அப்ப அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க A, B, C யோட வேல்யூ தெரியுமில்ல 7x 5x 3x அதை அப்படியே போடுங்க. 7x plus 5x plus 3x by 3 which is equal to average எவ்வளவுன்னு கொடுத்துறான் 45. சோ அப்ப 7 plus 5 12, 12 plus 3 15. இப்ப 15x by 3 equal to 45. 4 3 3 I 3 5. அப்ப 5x equal to 45 னா x is equals 45 by 5 which is equal to 9. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் 9. இப்ப என்ன கேக்குறாங்க? இதுல மிகப்பெரிய எண் எதுன்னு கேக்குறாங்க. ஏங்கிறது 7 பங்கு, பிங்கிறது 5 பங்கு, சிங்கிறது 3 பங்குனா பெரிய எண் எது? A தான். அப்ப A ஓட வேல்யூ என்னன்னா 7 into 9. ஏன்னா x ஓட வேல்யூ என்னது 9. அப்ப 7 into 9 63. இப்ப ஆன்சர் என்னன்னா 63. இதுவே B எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 into 9 45. C யோட இது மூன்றாவது எண் மிகச்சிறிய எண் எது என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 3 into 9 27. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது what is the third proportional to 1.3 and 39 கேட்டிருக்காங்க. இந்த third proportional அப்படின்னா மூன்றாவது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல முதல்ல கொடுத்திருக்கிறது ஏன்னு எடுத்துக்கணும், ரெண்டாவதா கொடுத்திருக்கிறது பின்னு எடுத்துக்கணும், மூன்றாவது விகிதம் தான் சி. ஓகேங்களா? சோ இப்போ AC ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படிங்கறதா இதற்கான ஃபார்முலா. இது நீங்க தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா A/Bங்கிற ரேஷியோ B/Cக்கு ஈக்குவல் அப்படின்னா இப்படி மல்டிபிள் பண்ணுவாங்க. அப்ப AC ஈக்குவல் டு B into B ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? சோ இதுல ஏங்கிறதோட வேல்யூ என்னது 1.3 இன்ட்டு சிங்கிறதா மூன்றாவது விகிதம், அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். பிங்கிறது என்னது ரெண்டாவதா கொடுத்துருக்கிறது 39 இன்ட்டு 39. ஓகேங்களா? சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணா 39 into 39 டிவைடட் பை இந்த 1.3 இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர்ல வந்துடும். அப்ப இது 1 டைம் அப்படின்னா இது 30 டைம்ஸ். 30 into 39 என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? சோ 30 into 39. இப்ப 40 into 30 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன வரும்? அமௌண்ட் 12,200ன்னு வரும். 1200ல ஒரு 30 கழிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 30 கழிச்சா 1170. இப்ப ஆன்சர் என்னன்னு 1170. இப்ப சியோட வேல்யூ 1170. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 17th question. Two numbers are 10% and 15% less than third number. Find the ratio of two numbers அப்படின்றாங்க. அதாவது இரண்டு எண்கள் A, Bன்னு ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னா அது மூன்றாம் எண்ணிலிருந்து முறையே 10% மற்றும் 15% குறைவாக உள்ளது.
ஏ பி சி 3 நம்பர் இருக்கான். இதுல 3வது நம்பர் எதுனா சி. இந்த 3வது நம்பர்ல இருந்து 10% ஏ கம்மியா இருக்கு. அதே 3வது நம்பர் சில இருந்து 15% பி கம்மியா இருக்கு அப்படின்னா ஏக்கும் பிக்குமான ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே எதோட கம்பேர் பண்றாங்களோ அதை 100% எடுத்துக்கணும், பெர்சன்டேஜ்ல மட்டும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 2 நம்பர் ஏபிங்கிற 2 நம்பர் முதல் 2 நம்பரை எந்த நம்பரோட கம்பேர் பண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்கன்னா 3வதா இருக்கக்கூடிய நம்பரை தான். அப்ப அந்த 3வதா இருக்கக்கூடிய நம்பர் 100%னா இதுல இருந்து ஒரு 10% ஏ கம்மியா இருக்கும்னா 90% ஏ இருக்கும். பி எவ்வளவு கம்மியா இருக்கும்? 15% குறைவா இருக்குமா? அப்ப பிங்கிறது 85% தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. இப்ப அவங்க கேக்குறது அந்த இரு எண்களின் விகிதம் தான். 3வது எண் பத்தி எனக்கு தேவையில்ல. அப்ப 90%க்கும் 85%க்குமான ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. பெர்சன்டேஜ் சிம்பிள் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது 5ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18 டைம்ஸ், இது 17 டைம்ஸ். அப்ப ஆன்சர் என்னது? 18:17. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், ஒரு இது கம்பெனி ஸ்பெசிபிக் ட்ரைனிங்கா இருக்கட்டும், இந்த கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 4th ப்ரொபோர்ஷனல் கேக்குறது இது. சோ 1/3:7/4 டபுள் இஸ்டு 2/9:8 எக்ஸ் என்ன அப்படின்றாங்க. இதுல எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ A:B டபுள் இஸ்டு C:D இப்படி இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்? A:Bங்கிறது எப்படி எழுதலாம்? A/Bன்னு எழுதலாம். அடுத்தது டபுள் ஈஸ்ட் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் எழுதலாம். C:D அப்படி எழுதலாம், C/Dன்னு எழுதலாமா? இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா AD ஈக்குவல் டு BC அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இப்போ இதுதான் இந்த ஃபார்மேட்ல இங்க கொடுத்திருக்க நம்பர் இது பண்ணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது A, செகண்டா இருக்கிறது B, தேர்டா இருக்கிறது C, ஃபோர்த்தா இருக்கிறது D. ஓகேங்களா? சோ அப்ப A இன்டு D அப்படிங்கும் போது ஏங்கிறது என்னது? 1/3. அப்போ 1/3 இன்டு D யோட வேல்யூ தான் எனக்கு தெரியாது, அதுதான் இங்க எக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியாது, which is equal to B into C. Bங்கிறது செகண்டா இருக்கக்கூடிய நம்பர் 7/4 இன்டு C யோட வேல்யூ என்னது? 2/9. ஓகேங்களா? சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க, முடிஞ்சு. 1 2s are 2, 2 2s are 4. ஓகேங்களா? இப்ப எனக்கு தேவை எக்ஸ் மட்டும் தான். அப்ப எக்ஸ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. 7 இன்ட்டு இந்த 3 மேல போயிடுமா? அப்ப 3 டிவைடட் பை ஆல்ரெடி 2 இன்ட்டு 9 இருக்கா? 1 3s are 3, 3 3s are 9. அப்ப ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. 7/2 இன்ட்டு 3 என்னது? 6. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 7/6. 7/6ங்கிறது எப்படி எழுதலாம்? 7:6ன்னு எழுதலாம். இப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 19th ஒன் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய கொஸ்டின், பட் ஆனா ஈஸியான கொஸ்டின் தான். இங்க A:(B)ங்கிறதும் 2 ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க, B:(C)ங்கிறதும் 2 ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. C:(D) கொடுத்துட்டு A:(B)(C:)D என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? நார்மலா A:(B)ங்கிறத கொடுத்து B:(C) கொடுத்து C:(D) கொடுத்து அப்படியே கேட்பாங்க. ஆனா இதுல அந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபிராக்ஷன்ல இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அத நார்மலா சேஞ்ச் பண்ண. இப்ப நார்மலா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா A:(B)ங்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்க? 1/2:3/8 தானே கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுலயும் டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர் இந்த ரேஷியோவா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப இந்த இடத்துல 8 இருந்துச்சு அப்படின்னா நான் நியூமரேட்டரை A:(B)ன்னு எடுத்துக்குவேன். சோ அப்ப இங்க 8 வரணும்னா நான் என்ன பண்ணும்? 4ஆல மல்டிபிள் பண்ணும். கீழே மட்டும் இல்ல, மேலேயும் சேர்த்து தான் மல்டிபிள் பண்ணும் எப்பவுமே. அப்போ 1 4s are 4. இப்போ 4/8 இஸ்டு 3/8ன்னு வந்துருச்சா? இப்போ A:(B) ஈக்குவல் டு இந்த வேல்யூ. சோ இப்ப டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடலாம்? அதை விட்டுட்டு நியூமரேட்டரை எடுத்துருவேன். அப்ப A:(B) யோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4:3 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது இதே மாதிரி B:(C)க்கு பண்ணணும். இப்ப B:(C) ஈக்குவல் டு 1/3:5/9 இருக்கா? இங்க கீழே 9 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இந்த 3 இருக்க இடத்துல 9 வரணும் அப்படின்னா நான் இதை என்ன பண்ணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப மேலேயும் 3ஆல மல்டிபிள் பண்ணுவேன். அப்ப 3/9:5/9 வருது. சோ டினாமினேட்டர் விட்டுட்டேன் அப்படின்னா B:(C) ஈக்குவல் டு 3:5ன்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ அப்ப B:(C) கண்டுபிடிச்சுனா அடுத்தது இதே மாதிரி C:(D) கண்டுபிடிக்கணும். அப்போ C:(D) போடும்போது C:(D) யோட வேல்யூ என்னதுன்னு சொல்லியிருக்காங்க இங்க 5/6:3/4. இங்க 6 இங்க 4 இருக்கு. இப்ப இந்த ரெண்டு நம்பரும் காமனா எந்த நம்பரோட காமன் மல்டிபிள் அப்படின்னா 12 வந்து இந்த ரெண்டு நம்பரையும் காமனா டிவைட் பண்ணும். சோ அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல 12 வரணும், இங்கேயும் 12 வரணும்னா 6ஓட 2 மல்டிபிள் பண்ணா மேலேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். இங்க 4னா 3 மல்டிபிள் பண்ணா மேலேயும் 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 5 2s are 10, 10/12 இஸ்டு
3 3s are 9. 9 by 4 into 3 என்னது 12. இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்ப C is to Dங்கிறது என்ன எடுத்துக்கலாம்னா 10 is to 9 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கிடைச்சிச்சு இல்ல. இதுக்கப்புறம் as usual நார்மல் மெத்தட் கொடுத்துருக்க எல்லா வேரியபிள் எடுத்து எழுதுவீங்க. A, B, C, D னுட்டு எடுத்து எழுதிட்டு A is to B எவ்வளோ 4 is to 3 அப்ப அதை அப்படியே எழுதிக்கோங்க 4 3. இங்க C, D தெரியாது ஃபர்ஸ்ட் ரேஷியோ படி. அடுத்தது செகண்ட் 3 is to 5 இதுல ஏவும் டியும் தெரியாது. அடுத்தது C is to D என்னது 10 9. இதுல ஏவும் பியும் தெரியாது. ஓகேங்களா? இப்போ இந்த கேப்பை லெஃப்ட் ரைட் பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணும்போது இங்கே இந்த 3க்கு பக்கத்துல இந்த இடத்துக்கு பக்கத்துல 3 தான் இருக்கு. அப்ப இந்த 3 அப்படியே இப்படி போட்டுருவீங்க. இந்த கேப்க்கு பக்கத்துல 5 இருக்கு. இந்த கேப்க்கு பக்கத்துல லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் பார்க்கணும். டாப் பாட்டம் பாத்துறக்கூடாது. அப்ப 3 இங்கே 10 இங்கேயும் 10. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறமா சிம்பிளிஃபை பண்றதுனாலும் பண்ணலாம். டைரக்டா பண்றதுனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா பண்றேன். அதாவது இப்போ ஒரு நம்பர்ல 3 இருக்கு அப்படின்னா எல்லா நம்பர்லயும் 3 இருந்துச்சுன்னா அது காமனா எல்லா நம்பர்ல இருக்க 3யும் விட்டுறலாம். ஓகேங்களா? சோ அப்ப இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, அடுத்து C ல இங்க 3 இருக்கு, D ல இங்க 3 இருக்கு. அதாவது ஒரு 3 அடிச்சீங்கன்னா 4லயும் அடிக்கணும். ஓகேங்களா? இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா C லயும் D லயும் 5 இருக்கா, ஏவிலையும் பிவிலையும் 5 இருக்கா அப்படின்னா 5 இல்ல. ஆனா 5 2s are என்னது 10. இங்கேயும் 5 2s are என்னது 10. அப்ப 5 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த 5 CD ல போயிடும். இங்க 5ஆல டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல 2 வந்துரும். இதை 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 வந்துரும். இதுக்கப்புறம் எதுவும் காமனா இல்ல. அதனால அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 3 into 2 8. 3 into 2 சாரி 4 into 2 8. 3 into 2 6 இஸ்ட் 10 மட்டும் தான் இருக்கு. அப்ப 10 இங்க 9 மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னா 8 is to 6 is to 10 is to 9ங்கிறத ஆன்சர். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? இதை நீங்க ஃபர்ஸ்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தட்லயும் போடலாம், தப்பு இல்ல. அதாவது நீங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் 4 into 3 into 10 என்ன 30 120. அடுத்தது 3 3s are 9 90. அடுத்தது 3 into 5 15. 15 into 10 150. அடுத்தது இங்க 45 into 3 அப்படின்னு போட்டுட்டு ஃபைனல் ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க கேன்சலேஷன் பண்ணலாம். அதுவும் கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனா இப்படி பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு இங்கேயே கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மட்டும் நான் ஈஸியா மல்டிபிள் பண்ணிடுவேன். மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்ப பார்த்தா அதே மாதிரிதான், ஆனா இங்க டைரக்டா கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. A is to B 2 is to 3. B is to C 4 is to 5. C is to D 6 is to 7. A is to B is to C is to D என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் அப்படியே எழுதுங்க. A B C D ன்னு இருக்கா? A ஓட வேல்யூ என்னது 2, B ஓட வேல்யூ 3. அப்ப C D தெரியாது. அடுத்தது செகண்ட் ரேஷியோ B is to C. அப்ப 4 5னா லெஃப்ட் ரைட் தெரியாது. ஓகேங்களா? அடுத்தது C is to D னா C க்கு நேரா 6, D க்கு நேரா 7. இங்க இது தெரியாது. ஸோ இப்போ அப்படியே ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நம்பர் இங்கே 3 3, இங்கே 5, இங்கே 4, இங்கே 6, இங்கே 6. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் என்னன்னா காமனா உங்களால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். முடியாதுங்கிற பட்சத்துல விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் என்னால என்ன பண்ண முடியும்னா 3ஆல டிவைட் பண்ண முடியுது. ஏன்னா இங்க BCDல 3 இருக்கா, அதே மாதிரி ஏல 3ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் 3 கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த 3க்கு இந்த 3 3 கேன்சல், இது மட்டும் 2 வந்து. ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களால எதாலையாவது டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப எல்லாத்துலயும் 5 காமனா இருக்கானா இல்ல, 7 காமனா இருக்கானா இல்ல. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 2 into 4 into 2. 2 4s are 8. 8 2s are என்னது 16 இஸ்ட். அடுத்தது 4 6 are 24 இஸ்ட். 5 6 are 30 இஸ்ட். 5 7s are 35. இது இந்த 4 நம்பரையும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய எந்த நம்பருமே இல்ல. சோ அதனால A is to B is to C is to D என்னன்னா 16 is to 24 is to 30 is to 35 தான் சரியான விடை. ஓகேங்களா? அப்ப எந்த ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A தான் வந்து சரியான விடை. அடுத்தது 21st கொஸ்டின். இதே மாதிரிதான், ஆனா இதுல வந்துட்டு 2 ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. A is to B equal to 3 is to 4. B is to C equal to 8 is to 9. A is to C என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி 2 ABC 3 வேரியபிள் இருக்கு. ஆனா ஏதாவது 2 வேரியபிளுக்கு மட்டும் ரேஷியோ கேக்குறாங்க அப்படின்னா as usual you have to proceed same. சோ ஃபர்ஸ்ட் மாதிரியே அப்படியே தான் ப்ரொசீட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஃபைனலா தான் இந்த A is to C பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் A B C 3 நம்பர் இருக்கா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. A is to Bங்கிறது என்னது 3 4. அடுத்தது C B is to Cங்கிறது என்னது 8 is to 9. அப்ப 8 9னா இந்த இடத்துல A தெரியாது. இப்போ ஃபில் பண்ணுங்க. இங்க 4 இங்க 8. ஓகேங்களா? சோ ஸ்ட்ரெயிட்டா மல்டிபிள் பண்ணணும். சோ இதுல எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவா தேவையில்லை. எனக்கு தேவை ஏவும்
CU மட்டும்தான். அப்ப Aக்கும் Cக்கு மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 8s are 24, 4 9 4s are 36. அப்ப A/C equal to 24:36. ஓகேங்களா? அப்போ 6 நாள் 24, 9 நாள் 36. அப்ப இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் இது என்னது 3 டைம்ஸ். அப்ப ரேஷியோ என்னன்னா 2:3ங்கிறதா சரியான விடை. சம்டைம்ஸ் உங்களோட ஆப்ஷன்ல 24:36ம் கொடுத்திருப்பாங்க, 2:3யும் கொடுத்திருப்பாங்க. அப்ப எது மேம் சரி அப்படின்னீங்கன்னா ரேஷியோ அப்படின்னாலே நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர் ஃபைனலா இருக்கக்கூடியதா இருக்கணும். அதாவது இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபையே பண்ண முடியாதுப்பா, இதுக்கு மேல 2/3 சிம்பிளிஃபை பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல கொடுக்கறதா ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த கொஸ்டின் 7A is to 2B is to 3C இந்த மாதிரி கொடுத்து A/B/C கேட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு 7:2:3ன்னு போட்டுருங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா அது தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுவே A/7 is to B/8 is to C/3 இப்படி இருக்குன்னா A/B/C என்னன்னு கேட்டாங்கன்னா 7:8:3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி மல்டிபிள்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்படி எழுதிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுனா இப்போ A/B/C தானே, இப்போ A வேணும் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்க, அதை மல்டிபிள் பண்ணி இங்க போட்டுருங்க 6. 2 3s are என்னது 6. B வேணும் அப்படின்னா ஏவையும் சியும் மல்டிபிள் பண்ணுங்க, 7 3s are என்னது 21. அடுத்தது C வேணும்னா ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணி போட்டுருங்க. அப்போ இது என்ன வரும் 7 2s are 14. சரியான விடை. ஓகேங்களா? A வேணும்னா BC மல்டிபிள் பண்ணும், B வேணும்னா AC மல்டிபிள் பண்ணும், C வேணும்னா AB மல்டிபிள் பண்ணும். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கு நீங்க மாத்தி அதுக்கப்புறம் 7A equal to இந்த மாதிரியும் போடலாம். 7A equal to 2B அப்படின்னா A/B equal to 2/7 வந்துரும். அப்ப A/Bங்கிறது 2:7. அடுத்தது BC கண்டுபிடிக்கணும். அப்ப BC கண்டுபிடிக்கும் போது 2B equal to 3Cனா B/C equal to 2:3. அப்ப B/C equal to 2:3. இப்போ A/B/C வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்க போட்டோம்ல A/B கொடுத்து B/C கொடுத்து A/C என்னன்னு கேட்டாங்கல்ல, இந்த மெத்தட் படி இதுக்கப்புறம் இந்த ரேஷியோ வச்சு ப்ரொசீட் பண்ணும். அதெல்லாம் பண்ணீங்கனாலும் யூ வில் கெட் தி சேம் ஆன்சர். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா நீங்க இந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கன்வென்ஷனல். இந்த மாதிரி ஒவ்வொன்றா A/B B/C கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் A/B/C கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறதா இதுக்கான கன்வென்ஷனல் மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின். The difference between the ages of two persons is 13 years. ஓகேங்களா? இந்த இடத்துல 13 வரும். 13 years. 10 years ago, the elder one was twice as old as the younger one. The present age of the elder person is என்னன்னு கேக்குறாங்க. அதாவது 2 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுடைய வயது வித்தியாசம் 13 வருஷம் அப்படின்னா அப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த இடத்துல கொஸ்டின் டைப்பிங் மிஸ்டேக் மன்னிச்சிருங்க. ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்றாங்க. அப்ப 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்ல தமிழ் கொஸ்டின் இஸ் ரைட். ஓகே, இதுல வந்துட்டு இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் சரியா வரும். ஸோ அப்போ வந்து என்னன்னா 2 பர்சன்ஸ்க்கான ஏஜ் டிஃபரன்ஸ் என்னன்னா 13 இயர்ஸ். அப்ப இது வந்து 13 இயர்ஸ். ஸோ அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட மூத்தவரோட வயது வந்து இளையவர் போல 2 மடங்கு இருக்கா. அப்ப மூத்தவர்னு ஒருத்தர் இருக்காரு, இளையவர்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ பிரசன்ட்ல அவங்களோட ஏஜ் ரேஷியோலாம் எனக்கு தெரியாது. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா மூத்தவர் வந்து இளையவர் போல 2 மடங்கு, மூத்தவர் வந்து இளையவர் மாதிரி. அப்ப இளையவர் 1 பங்கு இருக்காருன்னா மூத்தவர் 2 பங்கு இருக்காரு. ஓகேங்களா? இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இப்ப அவங்களுடைய ஏஜ் என்னவா இருக்கும், மூத்தவருடைய ஏஜ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ 2 பேருக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, 13 வருஷம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 13 வருஷம் அப்படின்னா மூத்தவருடைய வயசுல இருந்து இளையவரோட வயசை கழிச்சா எனக்கு 13 வரணும். கரெக்டா? இதுதான் டிஃபரன்ஸ்க்கான மீனிங். அப்ப மூத்தவரோடது 2 பங்கு, இளையவரோடது 1 பங்குனா 2x - 1xன்னு போட்டீங்கன்னா 13. அப்ப 1xங்கிறது 13னா அப்போ இளையவர் 13 வயசு இருந்துச்சு, மூத்தவருக்கு 26 வயசுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப என்னன்னா இந்த ரேஷியோ எங்க இருக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் உங்களுக்கு ஏஜ் கிடைக்கும். ஆனா அவங்க கேக்குறது தற்போதைய வயது என்னன்னு. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தவருக்கு 26னா இப்ப எவ்வளவு 36. ஓகேங்களா? சோ இப்ப மூத்தவருடைய வயது என்ன அப்படின்னா 36. இதுவே இளையவருக்கு கேட்டாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 13னா இப்ப அவருக்கு என்னவா இருக்கும் 23. ஓகேங்களா?
ஸோ இவ்வளவுதான். அடுத்தது 24th கொஸ்டின். A person's present age is 2/5 of the ages of his mother. அதாவது 2/5னா 2/5 அர்த்தம். இது இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரேஷியோ எழுதணும்னா A/Bங்கிறது A/B எழுதுவீங்களா, அப்ப 2:5 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு நபருடைய தற்போதைய வயது அவருடைய தாயாரோட வயதுல 5 மடங்காக உள்ளது அப்படின்ட்டாங்க. அப்போ தற்போதைய வயது, அப்ப பிரசன்ட்ல ஒரு நபர், அப்ப ஒரு பர்சனுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும், ஓகேங்களா, ஒரு பர்சனுக்கும் அவங்களுடைய மதருக்கும் ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா 2:5 இருக்கான் இப்போ பிரசன்ட்ல. ஸோ அப்ப இவன் 2 பங்கு இருக்கானா, அம்மா 5 பங்கு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் இந்த 2/5 அப்படின்னா. இதுதான் இப்படி எழுதணும். 8 வருடங்கள் கழித்து அவரின் தாயாரின் வயது அவரின் தாயாரின் வயதில் பாதியாக இருக்குமா. 8 வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு 1 பங்கு இருக்குன்னா அவங்க தாய்க்கு 2 பங்கு இருக்குமா. அதான், ஏன்னா அவங்க அம்மாவோட இதுல பாதி, அப்ப 2ல பாதி என்னது 1, இந்த ரேஷியோல இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இது வந்து 8 இயர்ஸ்க்கு அப்புறம், பிரசன்ட்ல இருந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பர்சன் 1 பங்கு இருக்காருன்னா அவங்க அம்மா 2 பங்கு இருக்காங்க. அதுதான் தாயில் பாதி அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? சோ இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. இதுல பிரசன்ட்ல இருந்து இந்த ஃபியூச்சர் ரேஷியோக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பர்சனோட வயசு என்னன்னா 2x, பிரசன்ட்ல மதரோட வயசு என்னன்னா 5x. அப்போ பிரசன்ட்ல இவங்களுக்கு 2x, இவனுக்கு 5 பங்கு, அவங்க அம்மாவுக்கு 5 பங்கு அப்படின்னா அதோட ஒவ்வொருத்தரோட இதையும் 8 கூட்டுறேன். இந்த 2xோட ஒரு 8 வயசு, இந்த 5xோட ஒரு 8 வயசு ஆட் பண்ணனா நான் ஃபியூச்சர் 8 வருஷத்துக்கு அப்புறம் போயிருவேன். புரியுதுங்களா? அதாவது பிரசன்ட்ல எனக்கு 40, எங்க அம்மாவுக்கு 50ன்னு இருக்குன்னா 8 வருஷம் கழிச்சுங்கும் போது எனக்கு 48 ஆயிடும், எங்க அம்மாவுக்கு 58 ஆயிடும். அதே மாதிரிதான். அப்போ ஒவ்வொருத்தரோட வயசுலயும் 8 கூட்டுறேன் அப்படின்னா இப்போ அவங்களுடைய பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சால்வ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? அந்த சம்பளம் அந்த கணக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு இந்த ஆட் பண்றோம் காமனா, இல்லைன்னா காமனா வந்து மைனஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்ல. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தோம்ல, 6 சப்ராக்ட் பண்றோம், அடுத்தது இந்த இது 8 ஆட் பண்றோம் அப்படின்னு வந்தோம்ல. இதே ஷார்ட்கட்டை நீங்க இந்த வயது கணக்குகள்ல 2 ரேஷியோ கொடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி யூஸ் பண்ணும்போது இப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணுவேன், கிராஸா மல்டிபிள் பண்ணுவேன்னா 2 2s என்னது 4, 1 5s என்னது 5. அப்ப இதுக்கான வித்தியாசம் என்ன 1. அதை எடுத்துட்டு வந்து எக்ஸோட டினாமினேட்டர்ல போடணும். அடுத்தது செகண்டா இருக்க ரேஷியோட டிஃபரன்ஸ் பார்க்கணும் 1. அதோட இங்க இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் ஏஜ் எத்தனை வருஷம் அந்த கேப்போ அதை மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 8, அதை மேல போட்டுக்கணும். அப்ப எக்ஸுங்கிறது 8ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப பிரசன்ட்ல அந்த பர்சனோட வயசு 2 பங்கு அப்படின்னா 2 × 8 என்னது 8, 16. அடுத்தது அவங்க அம்மாக்குன்னா 5x, அப்ப 5 × 8 40. அப்ப அவங்க அம்மாக்கு என்ன வயசுனா 40 வயசு. ஓகேங்களா? பிரசன்ட்ல. இதுவே 8 வருஷம் கழிச்சு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 48 வயசுன்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது 25th கடைசி கொஸ்டின். சமீர் அண்ட் ஆனந்தின் தற்போதைய வயது 5:4 என முறையே உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 6:5 என முறையே மாறுகிறது. ஆனந்தின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ பிரசன்ட்ல சமீர் ஆனந்த்னு 2 பேர் இருக்காங்க. சமீர்ல உடைய பிரசன்ட்ல அவங்களுடைய ரேஷியோ எப்படி இருக்குன்னா 5:4ன்னு இருக்கு. அதாவது சமீர் 5 பங்கு இருக்கானா, ஆனந்த் வந்து 4 பங்கு தான் இருக்கான். ஓகேங்களா? இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா பிரசன்ட்ல இருந்து ஒரு 5 வருஷம் இவனுடைய ஏஜ்ல ஆட் பண்றேன் அப்படின்னா அவனுடைய வயது விகிதங்கள் வந்து 6:5 மாறிடும். 5 வருஷத்துக்கு அப்புறம்னா இவனுக்கு 5 வயசு கூடுச்சுன்னா இவனுக்கு என்ன ஆகும், அதே 5 வயசு தான் கூடும். சோ முன்னாடி பார்த்தா அதே கான்செப்ட் தான். அப்ப இங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கிராஸா மல்டிபிள் பண்ணோம். 5 25, 6 நாள் 24. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு இந்த 2 நம்பருக்கு 1. அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவதா இருக்கக்கூடிய ரேஷியோட டிஃபரன்ஸ் பாருங்க. 6 5க்கு டிஃபரன்ஸ் என்ன 1. அதோட இங்க காமனா இருக்கக்கூடிய இந்த கேப் எவ்வளோ அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 5. அப்ப எக்ஸோட வேல்யூ 5ன்னு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்ப ஆனந்தோடைய தற்போதைய வயது தானே கேக்குறாங்க. ஆனந்தோடைய பிரசன்டேஜ் என்னது 4x. அப்ப 4xனா 4 × 5 என்னது 20. இப்ப ஆனந்தோட வயசு என்னன்னா 20. இதுவே சமீரோட கேட்டிருந்தாங்கன்னா 5x, 5 × 5 என்னது 25. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் 7ல நம்ம கேட்ட 25 கொஸ்டின்ஸ். சோ இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சொல்யூஷன்ஸ் வந்து டீடைலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வீடியோ ஃபார்மேட்ல. சோ இது குறித்து நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருக்கோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான். சோ இந்த கிளாஸஸ், ப்ராக்டிஸ் செட், இந்த டெஸ்ட், இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா சால்வ் பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களால இந்த டைப்ல எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும், இந்த டாபிக்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா?
So for more videos, stay tuned with us. Thank you.